வணக்கம் மாணவ கண்மணிகளே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு பாடம் 2 விமானத்தில் பறக்கலாம். பகுதி 3 எங்கே போறீங்க பாடல். மாணவர்களே, இப்போ எங்கே போறீங்க பாடலை பார்க்கலாமா? எங்கே போறீங்க பாடல். கிளியக்கா கிளியக்கா எங்கே போங்க, கிளையிலே பழம் இருக்கு கொத்த போறீங்க. சிட்டுக்குருவி எங்கே போறீங்க, சின்ன சின்ன நெல்மணியை தேடி போறீங்க. ஆத்து மீனே எங்கே போறீங்க, அருவியிலே நீச்சல் அடிச்சு பார்க்க போறீங்க. மயிலக்கா குயிலக்கா எங்கே போறீங்க, மதுரைக்கு தான் குதிரை ஏறி போக போறீங்க. மதுரைக்கு தான் குதிரை ஏறி போக போறீங்க. படத்திற்குரிய சொல் எது? மாணவர்களே, இந்த படத்தை பாருங்கள். இது என்ன படம்? உண்டியல். அதுக்குரிய சொல் எது அப்படிங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? இனிப்பு, உண்டியல், கிண்ணம். இப்போ இந்த படத்திற்குரிய சரியான விடை உண்டியல். அடுத்தது, எந்த படமும் பெயரும் சரியாக கொடுக்கப்பட்டுள்ளது? இப்போ இங்கே கொடுத்துருக்க படத்தையும் அந்த பெயரையும் பாருங்கள். இங்கே கிளி படம் கொடுத்துருக்காங்க, இங்கே கிளி கொடுத்துருக்காங்க. இங்கே ஏணி படம் இருக்குது, இங்கே என்ன வார்த்தை இருக்குது? மணி அப்படின்னு இருக்குது. இங்கே என்ன படம் கொடுத்துருக்காங்க? நரி. இங்கே என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? படி. அப்போ எந்த படமும் பெயரும் சரியாக கொடுக்கப்பட்டுள்ளது? கிளி. சரி. அடுத்தது, சொல்லிற்குரிய படம் எது? இங்கே என்ன சொல் கொடுத்துருக்காங்க? கணினி. இங்கே கணினி. அதுக்குரிய படம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன படம் இருக்குது? கரடி, கத்தி, கணினி. மூன்றாவதாக கொடுக்கப்பட்டுள்ளது கணினி. அப்போ இதான் என்னது? சரியான விடை. அடுத்தது, படத்திற்குரிய சொல் எது? இது என்ன படம்? மணி. இப்போ கீழே என்னென்ன வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க? மணி, கிளி, எலி. அப்போ இந்த படத்திற்குரிய சொல் எது? மணி. இதுதான் சரியான விடை. அடுத்தது, சொல்லிற்குரிய படம் எது? இது என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க? என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க? நரி. கீழே உள்ள படத்தை பாருங்கள். கரடி, நரி, மயில். அப்போ சொல்லிற்குரிய படம் நரி. இதுதான் சரியான விடை. இப்போ அடுத்தது, படத்திற்குரிய சொல் எது? இங்கே என்ன படம் கொடுத்துருக்காங்க? பள்ளி. கீழே என்னென்ன வார்த்தைகள் இருக்குது? அல்லி, பள்ளி, பள்ளி. இப்போ இந்த அல்லினா என்னது? அல்லி மலர். இந்த பள்ளினா பள்ளிக்கூடம். இந்த பள்ளினா என்னது? இந்த சுவரில் போகிற பள்ளி. அப்போ இந்த பள்ளி படத்திற்குரிய சரியான சொல் இந்த பள்ளி. அடுத்தது, படத்தை குறிக்கும் சொல் எது? இது என்ன படம்? சிங்கம். இங்கே கீழே என்னென்ன வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க? கரடி, சிங்கம், அணில். அப்போ படத்திற்கு குறிக்கும் சொல் எது? சிங்கம். இதுதான் சரியான விடை. அடுத்தது, படத்தை குறிக்கும் சொல் எது? இது என்ன படம் கொடுத்துருக்காங்க? கிண்ணம். இங்கே என்னென்ன வார்த்தைகள் இருக்குது? சிப்பி, கத்தி, கிண்ணம். இப்போ படத்தை குறிக்கும் சொல் எது? கிண்ணம். இதுதான் சரியான விடை. அடுத்தது, படமும் சொல்லும் கொடுக்கப்பட்டுள்ளன, சரியாக பொருந்தியுள்ளது எது? இப்போ இங்கே முதல்ல என்ன படம் கொடுத்துருக்காங்க? எலி படம் கொடுத்துருக்காங்க. இங்கே எலிங்கிற வார்த்தை இருக்குது. அடுத்து இங்கே அணில் படம் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன இருக்குது? அம்மி அப்படின்னு இருக்குது. மயில் படம் கொடுத்துருக்காங்க. கிளி அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அப்போது இதில் எந்த படமும் சொல்லும் சரியாக பொருந்தியுள்ளது? எலி. இதுதான் சரியான விடை. அடுத்தது, படத்தோடு சொல்லை பொறுத்துக. இங்கே முதல்ல என்ன படம் கொடுத்துருக்காங்க? சிங்கம். இப்போ சிங்கம் அப்படிங்கிற வார்த்தையை இங்கே என்ன பண்ணிடுறோம்? பொறுத்திடுறோம். சிங்கம். அடுத்தது என்ன படம் கொடுத்துருக்காங்க? கரடி. இந்த கரடிங்கிற வார்த்தையை இங்கே எடுத்து பொறுத்திடுறோம். அடுத்து இது என்ன படம்? அம்மி. இந்த அம்மிங்கிற வார்த்தையை இங்கே பொறுத்திடுறோம். அடுத்து இது என்ன படம்? சிப்பி. இந்த சிப்பிங்கிற வார்த்தையை அந்த படத்தோட பொறுத்திடுறோம். இதான் அதுக்குரிய சரியான விடை. படிப்போம், எழுதுவோம். மாணவர்களே, இந்த வார்த்தைகளை நீங்கள் படித்து கொண்டே எழுத கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ முதல் வார்த்தை இடி, இடி. அடுத்தது படி, படி. மூன்றாவது நடி, நடி. நான்காவது மணி, மணி. ஆனி, ஆனி. ஆறாவது ஏணி, ஏணி. அடுத்தது ஏழாவது ஆ இல்லி, அல்லி. எட்டாவது பா இல்லி, பள்ளி. ஒன்பதாவது வா இல்லி, வள்ளி. பத்தாவது பா இல்லி, பள்ளி. 11வது பி இன் ந இல், பின்னல்.
12வது மீ இன் ந இல் மின்னல். அடுத்தது 13வது வி ர இல் விரல். 14வது ம இ இல் மயில். 15வது ஆ நீ இல் அணில். 16வது வி மா நீ விமானி. 17வது க இன் நாடி கண்ணாடி. 18வது கி இன் நாயும் கிண்ணம். அடுத்து 19வது மீ ல ஹ இ மிளகாய். 20வது மீ இன் சா ர இம் மின்சாரம். 21வது மீ தி வ இன்றி மிதிவண்டி. மாணவர்களே, இந்த படிப்போம் எழுதுவோம் பகுதியில் இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லிக்கொண்டே எழுத கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ அடுத்தது கதை சொல்வேன் நிரப்புவேன். கதை சொல்வேன் நிரப்புவேன். கதை சொல்வேன் நிரப்புவேன். இப்போ இந்த கதையில் பாருங்கள், இந்த கிளியும் மயிலும் இங்கே பல்லாங்குழி விளையாடிட்டு இருக்காங்க. அதை சிங்கம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்போது இங்கே ஒரு எழுத்து விடுபட்டிருக்கும். அது என்ன எழுத்துங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம இப்போ எழுத போகிறோம். இங்கே கிளி படம் கொடுத்துருக்காங்களா, அங்கே கீ இருக்குது. அப்போ அடுத்த எழுத்து என்ன வரணும், லீ. அப்போ இங்கே எழுத வேண்டிய எழுத்து லீ. இங்கே மா இ இல் மயில். இங்கே விடுபட்ட எழுத்து ஈ. அடுத்து இங்கே பாருங்கள், நரியும் கரடியும் கால்பந்து விளையாடிட்டு இருக்காங்க. அதை சிங்கம் பார்த்துட்ருக்கு. சரியா? இப்போ இங்கே நரி படம் கொடுத்துருக்காங்க இல்லையா, நான் அடுத்த எழுத்து என்ன வரணும், ரீ. விடுபட்ட எழுத்து ரீ. அடுத்து இங்கே பாருங்கள், கரடி கரடி. அடுத்து இங்கே பாருங்கள், எலியும் முயலும் விளையாடிட்டு இருக்காங்க. அது சிங்கம் பார்த்துட்ருக்கு. இப்போ இங்கே விடுபட்ட எழுத்து ஏ. விடுபட்ட எழுத்து லீ எலி. அடுத்து இங்கே பாருங்கள், இப்போ எல்லாரும் சேர்ந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, விளையாடிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே விடுபட்ட எழுத்து எழுது சி விடுபட்டிருக்கு. சி இங்காயும் சிங்கம். இப்போ அடுத்து பாருங்கள், சொல் உருவாக்குவேன். இப்போ சொல் உருவாக்கலாமா? என்ன படம் கொடுத்துருக்காங்க, மிதிவண்டி படம் கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய எழுத்துக்கள் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த எழுத்து எது முதல்ல வரும் இரண்டாவது வருங்கிறத பார்த்து எழுதணும். அப்போ முதல் எழுத்து என்னது, மீ. மீ எழுதியாச்சு. அடுத்து இரண்டாவது எழுத்து தீ. தீ. மூன்றாவது எழுத்து வா. நான்காவது எழுத்து என். ஐந்தாவது எழுத்து டி மிதிவண்டி. அடுத்து இங்கே பாருங்கள், இது என்ன படம், கணினி கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய எழுத்துக்கள்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. அது எது முதல்ல வருங்கிறத பார்த்து எழுத போகிறோம். முதல் எழுத்து கா. இரண்டாவது எழுத்து 3 சுழி நீ கனி நீ. மூன்றாவது எழுத்து நீ கணினி. இந்த படத்தை பாருங்கள், இது என்ன படம், சிப்பி. முதல் எழுத்து சி. இரண்டாவது எழுத்து இப். மூன்றாவது எழுத்து பி சிப்பி. இப்போ இவங்க யார், விமானி. இப்போ முதல் எழுத்து என்ன வரணும், வி. இரண்டாவது எழுத்து மா. மூன்றாவது எழுத்து நீ விமானி. எழுதிடலாமா? அடுத்து இங்கே பாருங்கள், இது என்ன படம், கண்ணாடி. இப்போ கண்ணாடி, அதுக்கு முதல் எழுத்து என்ன வரும், கா. இரண்டாவது எழுத்து என். மூன்றாவது எழுத்து நா. டி கண்ணாடி. இதே மாதிரி தான் நீங்கள் அந்த எழுத்துக்களை சரியாக பார்த்து அந்த கட்டத்தில் எழுதணும். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.